ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவும் நம்மளை குழப்பத்தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு பிடிஎஸ் ஷேர் பண்ணுறாங்க, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே ஷேர் பண்ணுறாங்க. அந்த எல்லோ சுடிதாரில் பசுபதி இருக்க மாதிரி ஒரு அப்டேட் நமக்கு பார்த்துருந்தோம் காவேரி வீட்டு பக்கத்தில். அதாவது காவேரி விஜயும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போது அந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுவும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிடிஎஸ் வந்து நமக்கு கிடச்சிது. அந்த ஒரு பிடிஎஸ் வச்சு நம்ம எண்ணற்ற வகையில் வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணியிருந்தோம். என்னென்னமோ பேசணும், அது பேர் என்ன கடத்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தன் வாயாலே வந்து ஏதாவது மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு எதோ பேசணும். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு தான் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க நிறைய பேர் மீட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கே காமிக்கல. ராகினியே அங்கே சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்க வர போகிறாங்க, ரிலேட்டிவ் வர போகிறாங்க, அவங்க கூட அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை தவிர காவேரியோட மீட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ காவேரியோட மீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிடிஎஸ் அதை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இப்போ அதான் தோணுது. இது சீன்லேயே வராதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு வேளை மீட் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் இப்போ அகைன் நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்காக போயிருக்காங்களே எக்ஸிபிஷனுக்காக. ஸோ அங்கே மீட் பண்ண போகிற வழியில் நம்ம பசு அண்ட் காவேரி மீட்டிங் சம்பவங்கள் இருந்தால் தான். அதை தவிர வேறு எங்கேயுமே மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் போக மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காஸ்டியூம் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது திடீர்னு தோணுச்சும் கூட ஷேர் பண்ண நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லாகவே ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிடிஎஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு எபிசோட நமக்கு தெரிஞ்சிடும் இது ஆஃப் ஸ்க்ரீனா இல்லை உண்மையிலே எபிசோடில் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.